தமிழ், தமிழினம், தமிழ்நாடு இந்த சொற்களை கேட்டாலே கசக்கிற கூட்டம். நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கூடாதுன்னு சதி வேலையை செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மதவெறியை வளர்த்து அதன் மூலமா இந்த நாட்டை ஆள்வதற்கு பாசிச பாஜக செஞ்சிருக்கக்கூடிய சூழ்ச்சி தான் தொகுதி மறுவரையறை. தென் மாநிலங்களில் தேர்தல் என்பது வெறும் சம்பிரதாயம் தான். மேலோட்டமாக பார்த்தா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்ற மாதிரி நம்மோட தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்க போற மாதிரி தெரியும், ஒரு ஷோ தெரியும். ஆனா உள்ளபடியே நமக்கு வர வேண்டிய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. இந்த சதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நான் கருப்பு கொடி ஏற்றினேன். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட மக்களோட பிரதிநிதியா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற என்னுடைய எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு. இதை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு TR பாலு அவர்கள் பேசியிருக்கிறார். அதுக்கு மக்கள் தலைவரா, எல்லோருக்கும் பொதுவானவரா நடக்க வேண்டிய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நீங்க கருப்பு கொடி ஏத்துனா என்ன, நீலக்கொடி ஏத்துனா என்ன என்ற ஆணவத்தோடு பேசியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட ஸ்டாலினை அவமதிக்கல, தமிழ்நாட்டுடைய குரலை உணர்வுகளை ஏளனப்படுத்தி பேசியிருக்கிறார். இன்றைக்கு அதற்கான பதிலடியை அருமை தங்கை கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தந்திருக்காங்க. தமிழர்களை அவமதிக்கிறது மட்டுமே தங்களுடைய நோக்கமாக வச்சுட்டு பேசுற பாஜகவுடைய குரலா இருக்கிற ஓம் பிர்லா அவர்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த மண்ணில் சமத்துவம், சமூக நீதி, பொது உடைமை, நம்முடைய கருப்பு சிவப்பு நீல கொடிகள் தான் பறக்கும். இன்னும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர உங்களுடைய காவி கொடி ஒருபோதும் இங்கே பறக்காது. தன்மானம் உள்ள தமிழர்கள் பறக்கவும் விடமாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்மோட அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்க்கிறாங்க. இந்த அநீதிக்கு முடிவுரை எழுதணும். அதுக்கு தமிழ்நாட்டில் வலிமையான நம்முடைய மாநில அரசு அமையணும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நெஞ்சுரத்தோடு போராடுகிற ஒரு அரசு அமையணும். அதுக்காகத்தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு கேட்க உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா, இந்த போர்ல பாஜக எனும் சர்வாதிகார பருந்து விரட்டி அடிக்கப்படணும். பாஜகவுக்கு துணை போன துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமியுடைய அடிமை அதிமுக துரத்தி அடிக்கப்படணும். அதுக்கு இந்த மேடையில் உங்களுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோட நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி
நமது வெல்லும் வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ஓபிஎஸ் என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நம்முடைய அன்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு அறிமுகம் தேவையா? உங்க வீட்டு பிள்ளை. விசுவாசம் என்றால் ஓபிஎஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். விசுவாசத்தை காட்டினவர் மட்டுமல்ல, ஒரு உலகமகா துரோகியை உலகுக்கு அடையாளம் காட்டியவர் அவர்தான். அப்படிப்பட்ட நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து கம்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள். கம்பத்தை தன்னோட அடையாளமாக பேர்ல இணைச்சுக்கிட்டவர். தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். உங்கள ஒருத்தரா இருக்கிற இவர் 7வது முறையா கம்பம் தொகுதியிலே போட்டியிடுகிறார். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மகாராஜன் அவர்கள். ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்தவர். கடந்த 2 முறையா உங்க எம்எல்ஏவா சிறப்பாக பணியாற்றியவர். இப்பொழுது 3வது முறையாக களம் இறங்குகிறார். மகாராஜனுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு அவர்கள். கொள்கை உறவா உடனிருக்கும் எழுச்சி தமிழர் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர். மக்கள் பணியாற்ற வந்திருக்கும் இவருக்கு பானை சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்கணும். இந்த 4 வேட்பாளருடைய வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? இன்னும் சட்டமன்றத்தில் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதெல்லாம் உட்காரலாம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வள்ளுவமணி இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாட்டுடைய வடக்கு வாசலா இருக்கிற திருவள்ளூர் வரைக்கும் வளர்ச்சி அடையணும். அதுக்கு தேவையான அத்தனை உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிட்டு இருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தேனி மாவட்டத்துக்கு பாளையம் பரவு கால்வாய் திட்டம், 18ஆம் கால்வாய் திட்டம், சுருளியாறு மின் நிலையம், மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சியில பாதாள சாக்கடை திட்டம், 1000 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதி தரும் பிடிராஜன் கால்வாய் திட்டம், வைகை கால்வாய் சீரமைப்பு, பாரக நதியில சோத்துப்பாறை அணை, காமாட்சிபுரம் கடமலைக்குண்டு மார்க்கண்டையன் கோட்டை பகுதிகளில் துணை மின் நிலையங்கள்னு ஏராளமான பணிகளை செஞ்சிருக்கிறோம். இவற்றோட தொடர்ச்சியா நம்ம திராவிட மாடல் அரசுல செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை நான் ஹைலைட்டா சொல்ல விரும்புறேன். வீரவாண்டி அருக கால்நடை மருத்துவமனை, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தப்புகுண்டு சாலையில அரசு சட்டக்கல்லூரி, கம்பம் தொகுதியில கோப்பை
பண்ணைபுரம், தேவாரம் பேரூராட்சி பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டம், 18ஆம் கால்வாய் தூர்வாரும் பணிகள், சின்னமனூர் நகராட்சி பகுதியில் சாலைகள், ஆண்டிப்பட்டி, வண்டியூர், சக்கமால்பட்டி, சேடப்பட்டி, டி சுப்பலாபுரம் பகுதியில் 11 பாலங்கள், தேக்கம்பட்டியில் முருங்கை ஆராய்ச்சி மையம், குமளியில நவீன பேருந்து நிலையம், பெரியகுளத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் பள்ளி கட்டிடம், அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம், 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை வசதி, குடிநீர் திட்ட வசதி, கூட்டு குடிநீர் திட்டம்னு ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இப்படி நம்ம சாதனை சரித்திரத்தை தொடர்ந்து செய்து உங்களுடைய ஆதரவை கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் பழனிசாமி யாருக்கோ எதுக்காக வாக்கு கேட்க வராருன்னா, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற பாஜக வளர்ப்பதற்கு, தமிழ்நாட்டை பாஜகவுக்கு தாரை வார்ப்பதற்காக வெட்கமே இல்லாம வாக்கு கேட்கிறார். பழனிசாமி அமைச்சிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியால தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நல்லதாவது நடந்ததற்கா? தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்ய ஊழல்வாதிகளை மிரட்டி உருவாக்கப்பட்டிருக்க கூட்டணி தான் அந்த கூட்டணி. பழனிசாமி பாதம் தாங்கக்கூடிய பாஜக கூட்டணி. நானும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களிடத்தில் பல ஆண்டுகளாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கிறேன். இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் வரல. அதே போல அடிமை சாமியை பார்த்து உங்க ஆட்சியில் செய்யப்பட்டக்கூடிய திட்டங்கள் என்னன்னு பட்டியலிடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதற்கு பதில் இல்லை. இப்படி தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யாத இவங்களுக்கு நீங்களும் வாக்கு இல்லைன்னு சொல்லணும். பக்கத்தில் இருக்கிற மதுரைக்கும் அதே போல திருச்சி, கோவைக்கும் மெட்ரோ கேட்டோம், அனுமதி தரல. ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி தரல. சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு முழுமையான பணத்தை இதுவரையில தராம இழுத்தடிக்கிறாங்க. இந்திய திணிக்க வேண்டும் என்று நம்ம வீட்டு குழந்தைகளோட படிப்புக்கு தர வேண்டிய நிதியை கூட தராம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 3500 கோடி ரூபாய்க்கு அதிகமான ஜல்ஜீவன் இயக்கத்துக்கான மானியத்தை தராம இழுத்தடிக்கிறாங்க. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடியை இதுவரை தரல. இதையெல்லாம் பழனிசாமி என்றைக்காவது ஒரு நாளாவது தட்டி கேட்டிருக்கிறாரா? அந்த லட்சணத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆட்சிக்கு வந்தா பாஜக கிட்ட கோரிக்கை வச்சு திட்டங்களை கொண்டு வருவாராம். கேட்கும் போதே உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதில்ல? எனவே முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வச்ச பழனிசாமி இப்போ புலிப்பாண்டியா மாதிரி அழுத்தம் தருவாராம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவா. இது பழனிசாமிக்காக உருவான பழமொழி. இது நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்கிட்ட கேளுங்க, இன்னும் நிறைய துரோகங்களை சொல்லுவார் அவர். பிரச்சாரத்தில் இருக்க தம்பி உதயநிதி ஒரு போட்டோவை காமிச்சு ஊரா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் பழனிசாமியோட அந்த பர்ஃபார்மன்ஸை லைவ்லயே நீங்க எல்லாரும் டிவியில பார்த்துருக்கீங்க. அம்மையார் சசிகலா காலில் விழுந்து அவருடைய காலை வாரி விட்டு துரோகத்தை செஞ்சவர். இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செஞ்சிட்டு இருக்கிறார். பழனிசாமி மட்டுமல்ல, அந்த துரோக கூட்டத்தில் இன்னொரு துரோகியும் இருக்கிறார். அவரை பத்தி நான் அதிகம் பேச விரும்பல. ஊழல் வழக்கில் பல சட்டங்கள் இருக்கிறத நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின உத்தமர் அவர். உலகத்திலேயே தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க பார்த்து தீகார் ஜெயிலுக்கு டூர் போனவர் அவர்.
இப்போ தெரிஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு. பழனிசாமி கூட கூட்டணி வச்சுக்கிட்டா தூக்கு மாட்டிக்குவேன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் காலில் விழுந்த பழனிசாமி கிட்ட இப்போ சரண்டர் ஆயிருக்காரு. அவரை பத்தி பேச முடியுமா? இப்படிப்பட்ட லட்சணத்துல என்டிஏ கூட்டணி இருக்கு. பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குற துரோகிகளுக்கு இந்திய திணிச்சாலும் கவலை இல்லை, நீட் தேர்வில் இருந்து விலக்கு தரவில்லை என்றாலும் கவலை இல்லை, கல்வி நிதி நிறுத்தினாலும் கவலை இல்லை, தமிழ்நாட்டுக்கான நிதியை நிறுத்தினாலும் கவலை இல்லை, 100 நாள் வேலை திட்டத்துக்கு மூடு விழா நடத்தினாலும் கவலை இல்லை, பேரிட இழப்பு நிதியை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்லை, இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை பறிச்சாலும் கவலை இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எஃப்சிஆர்ஏ சட்டம் கொண்டு வந்தாலும் கவலை இல்லை. இப்போ நாடே கொந்தளிக்கிற தொகுதி மறுசீரமைப்பில் கூட பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கு தெம்போ திராணியோ துணிச்சலோ இல்லாம தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் அடகு வைக்கிற அரசியல் அவமானமாக இருக்காங்க. ஆனா திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது உரிமைக்காக போராடும், போர்க்குணம் நிறைந்த சுயமரியாதை மிக்க கூட்டணி இந்த கூட்டணி. அதனால்தான் டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுடைய கழுத்துல கத்திய வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் தேர்தல் பிரச்சாரத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். அதனால் தங்க தமிழ்ச்செல்வர்கள் இந்த மேடைக்கு வர முடியல. அவர் நான் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், போய் தீரணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். டெல்லிக்கு சென்று அங்கே இப்போ கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையிலையும் நான் உட்பட தமிழ்நாடு முழுக்க சுயமரியாதை மிக்க நம்ம கூட்டணி சார்பா கருப்பு கொடி ஏற்றுறோம். தொகுதி சீரமைப்பு மசோதா நகலை எரிச்சு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடும் இந்த ஸ்டாலினுடைய கலைஞரை நீங்களெல்லாம் பலப்படுத்துவீங்களா? தமிழ்நாட்டின் தன்மானத்துக்காக என்னோடு சேர்ந்து தேனி மக்கள் போர் செய்வீங்களா? ஏன்னா இந்த போர்ல வெற்றி பெற்றாதான் தமிழகத்துல எதிர்காலத்துல நாம் நம்முடைய நாடு நம்முடைய தமிழ்நாடாக இருக்கும். இல்லைன்னா இல்லைன்னு சொன்னா தட்சிண பிரதேசத்திலேயோ அல்லது ஏதாவது யூனியன் பிரதேசத்திலேயோ நம்ம உரிமையே இல்லாம இருப்போம். இந்த நிலை ஏற்படாம தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கணும் வேண்டும் என்றுதான் நாட்டுக்கே வழிகாட்டியா திராவிட மாடல் அரசை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 0.07 விழுக்காடு வளர்ச்சி என்ன நிலையிலிருந்து பழனிசாமி படுகொலை தள்ளி பரிதவைக்கு விட்டு போற தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இப்போ நாம் 11.1 விழுக்காடு என்ற வரலாறுக்கான வளர்ச்சியை உருவாக்கி இருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு அடித்தளமான சாதனைகளை சிலவற்றை மட்டும் நான் சொல்லட்டுமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல் கையெழுத்து மகளிர் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் விடியல் பயணம் செய்யலாம் என்று உத்தரவிட்டேன். 1,31 லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை வழங்கி கொண்டிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இனி உங்களுடைய உரிமை தொகை 1000 அல்ல, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2000 ரூபாயாக உயரப்போகுது. அரசு பள்ளியில் படிச்சு காலேஜ் போற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் இனி இந்த தொகை 1000 அல்ல 1500 உயரப்போகிறது. 19 லட்சம் பள்ளி மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை வழங்குகிற திட்டம் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை இப்போ 5ஆம் வகுப்பு வரை வழங்குகிறோம். இனி நாம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்திருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48, நான் முதல்வன், தோழி விடுதி, கலைஞர் கைவினை திட்டம், கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம், ஏராளமான திட்டங்கள் இருக்கு. 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களுடைய ஆதரவை கேட்டு நான் வந்தபோது
நான் சொன்னேன், அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக கொடுத்துட்டு தான் உங்களிடத்தில் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு களம் இறங்கி இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். யார் அந்த சூப்பர் ஸ்டார்? தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ரஜினி படத்தில் வரும்ல, அது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அப்படி சின்ன குழந்தை கூட சொல்லும். ஆக நம்முடைய தேர்தல் அறிக்கை இது. இதுல என்னென்ன ஹைலைட் இருக்கு? இங்க இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மகளிர்லாம் இப்பவே வீட்டுக்கு என்ன புது பொருளை வாங்கலாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த திட்டத்தில் எவ்வளவு கூப்பன் தர போறோம்? எவ்வளவு ரூபாய்க்கு? கேட்கல, 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோக பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். உங்க வீட்டுக்காரலாம் கேட்காதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குழப்பி விட்டுருவாங்க உங்களை. ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டோம். பிரச்சனை பண்ணா அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது வேற. அடுத்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதலும் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்க போறோம். முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே 1200 வழங்குகிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் வழங்க போறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயை உயர்த்த போறோம். 2030ஆம் ஆண்டுக்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவிலான அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். இவை போக இங்க வந்த உடனே எங்கிட்ட வைக்கப்பட்ட சில கோரிக்கை அடிப்படையில் தேனி மாவட்ட மக்களுக்கான வாக்குறுதிகளை இப்போ நான் அளிக்க போறேன். ஏலக்காய் உற்பத்தி பெருமளவு நடைபெறக்கூடிய இந்த தேனி மாவட்டத்தில் ஏலக்காய் தொழிலுக்கான பொது வசதி மையம் பண்ணைபுரத்தில் அமைக்கப்பட உள்ளது. போடிநாயக்கனூர் பகுதியிலும் இத்தொழில் சிறப்பாக நடைபெறுகிற காரணத்தால மேலும் ஒரு மைக்ரோ கிளஸ்டர் போடிநாயக்கனூரில் அமைக்கப்படும். கம்பம் தொகுதி சின்னமனூர் ஒன்றியத்தில் உள்ள விவசாயிகளுடைய கோரிக்கையேற்று வேளாண்மைக்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். கம்பம் உத்தமபாளையம் அரசு கல்லர் மேல்நிலைப்பள்ளியில் உண்டு உறைவிட பள்ளி தொடங்கப்படும். மேலும் தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் தேனியில வேளாண் தொழில் பூங்கான்னு ஒன்று உருவாக போகுது. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமா இருக்கு. இன்றைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலையை மாற்றி தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அப்படி வழிகாட்டுகிற தெற்க ஒன்றிய அரசு வஞ்சிக்கலாமா? மக்களான நீங்க இந்த தேர்தலை தெளிவா முடிவெடுக்கணும். இந்த தேர்தலில் பழனிசாமியுடைய அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் விடுகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை நாசப்படுத்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் உள்ள நுழைஞ்சு தமிழ்நாட்டை சிதைச்சிடுவாங்க. ஏற்கனவே பழனிசாமி ஆட்சியில் என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் அரங்கேறிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்.
எப்படியெல்லாம் உரிமைகள் பறிவோச்சு நீங்க எல்லாம் பார்த்தீங்க. அந்த அவமான நிலை மறுபடியும் உருவாகணுமா? தமிழ் மானத்தை அடகு வைக்கிற பழனிசாமிக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டாமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் உதவி நடவடிக்கை நிறைந்த 2 ஆட்சி காலம். சுருக்கமா சொல்லணும்னா அவருடைய ஆட்சியினுடைய அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடு சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சின்னு எல்லாமே நெகட்டிவ் தான். தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டர் ஆகியிருக்கூடிய இடம் தான் வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அந்த வாஷிங் மிஷின்ல போய் இன்னைக்கு சரண்டர் ஆகியிருக்காரு. அந்த தவறுகள் வந்து தப்பிக்க அவர் கொடுத்திருக்கக்கூடிய விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுக விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜக விழுகிற வாக்குகள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு விழக்கூடிய தடை கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடும் பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனாலதான் நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு நான் அழுத்த நிறுத்தமா சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்யக்கூடிய 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. எனவே தமிழ்நாடு வெற்றி பெற தமிழ்நாடு தமிழனாக இருக்க நான் தலை நிமிர்ந்து நடைபோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். அதனால் திரும்ப நினைவுபடுத்துகிறேன். போடி தொகுதியில் நம்முடைய மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கும், கம்பம் தொகுதியில் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஆண்டிப்பட்டி தொகுதியில் மகாராஜன் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். பெரியகுளம் தொகுதியில் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு அவர்களுக்கு பானை சின்னத்தை வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தலில் பாஜகவுடைய ஆணவத்துக்கும் அதிமுகவுடைய துரோகங்களுக்கும் ஒரு சேர முடிவு கட்ட வேண்டும். தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. அதில் நாம கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற பாருங்க, அதான் மாபெரும் வெற்றி. தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டிருக்க பாருங்க. தமிழ்நாடா டெல்லியா தேர்தலுக்கு இன்னும் இடையில 5 நாள் தான் இருக்கு. ஒரு பக்கம் கோடைக்கால வெப்பம், இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரை இந்த பிரச்சனை நெருப்போட வெப்பம். அதில் வெற்றி பெற்றுட்டோம். இதுக்கிடையில தான் நம்ம உடன்பிறப்பு களத்தில் இறங்கி பிரச்சார பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 5 ஆண்டு ஆட்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த கடைசி 5 நாட்கள் போடுகிற உழைப்பும் ரொம்ப முக்கியம். ஓய்வுக்கோ சோர்வுக்கோ இடமில்லை. ஏன்னா நம்ம இந்த தேர்தலை சும்மா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா போதும்னு வேலை செய்யல. 200 தொகுதிகளுக்கு மேல நாம் வெற்றி பெறோம். அதுக்காகத்தான் இவ்வளவு உழைப்போம். தினமும் பல மணி நேரம் பேசி கடைசி 2 நாளா எனக்கு தொண்டையில சின்ன கரகரப்பு இருந்து, அதுக்காக நான் தலைவராக இருக்கக்கூடிய நான் ஆற்ற வேண்டிய பணியை அந்த தொண்டை நான் மறக்கல. ஒவ்வொரு உடன்பிறப்பும் பிடித்தான். உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தை நன்றி வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி நான் தொடர்ந்து உழைப்போம், சரித்திர வெற்றியை பெறுவோம். அமைய உள்ள திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் ஏற்கனவே நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நாமே வெல்வோம், அதை முறியடிப்போம். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு வலம் பெற வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், வெல்வோம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.